அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு இருண்ட ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த கதையை கேட்டால் பயந்து போவீர்கள். நேரத்தை வீணாக்காமல் கதைக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் சிறிய கிராமம் கொட்டாக்குளம். பகலில் மிகவும் அமைதியாக இருக்கும் அந்த கிராமம் இரவு 8 மணிக்கு பிறகு முற்றிலும் மாறிவிடும். ஏனென்றால் ஆற்றுப்படுகை அருகே நள்ளிரவில் ஒரு பெண் அழும் சத்தம் கேட்கும் என்று அந்த ஊர் மக்கள் தலைமுறைகளாக நம்பி வந்தனர். அது மனித குரல் இல்லை என்று அந்த ஊரின் பெரியவர்கள் எச்சரித்தாலும் இளம் தலைமுறையினர் அதை வெறும் மூட நம்பிக்கை என்று நினைத்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் வேலை நடைபெற்றது. பேச்சிமுத்து, சண்முகம், ராசு, வேலு ஆகிய 4வரும் ஆற்றுப்படுகையில் பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று டங் என்று ஒரு சத்தம். மண்ணுக்குள் ஏதோ கடினமான பொருள் இருந்தது. மண்ணை அகற்றி பார்த்தபோது பழைய மரப்பெட்டி ஒன்று கிடைத்தது. அதை திறந்ததும் அதற்குள் இருந்தது ஒரு பொம்மை. ஆனால் அது சாதாரண பொம்மை இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சிறுமியைப் போல இருந்தது. சிவப்பு பாவாடை, நீண்ட கருப்பு முடி, உயிரோடு இருப்பது போல ஜொலிக்கும் கண்கள், முக்கியமாக அதன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு. அதை பார்த்தவுடன் சண்முகம் பயந்து, டேய், இதை எடுத்துடாத, இருந்த இடத்திலேயே போட்டுடு என்று சொன்னான். ஆனால் பேச்சிமுத்து சிரித்துவிட்டு, என் பொண்ணு கயலுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். அவன் அந்த பொம்மையை கையில் எடுத்த அந்த நொடியிலேயே அவ்வளவு நேரம் வீசிய காற்று திடீரென்று நின்றுவிட்டது. அந்த அமைதி ஒரு பெரிய ஆபத்து தொடங்கியதற்கான அறிகுறி என்பதை அப்போது யாருக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லிங்கேஷ் அபிஷியல் 4K சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.